ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, ஏமா நீ தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ என்ன செய்யக்கூடாது பேதுரு, தீட்டுள்ளதாக எண்ணக்கூடாது. எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவனாகவும் அசுத்தனாகவும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:28. அல்லேலூயா. ஏன் காண்பித்தாராம்? ஏன்? 2 பேருக்கும் ஒரே ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அதனால நமக்குள்ள எப்ப தெரியுமா நமக்குள்ள ஆவிக்குரிய பெருமை வரும்? எப்ப தெரியுமா நமக்குள்ள ஆவிக்குரிய பெருமை வரும்? இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக உயிர்த்தார் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஆவிக்குரிய பெருமை வரும். அப்படின்னா எனக்கு மட்டும் மரித்தார் நினைக்கும் போது என்ன வந்துடும்? ஆவிக்குரிய பெருமை வரும். ஆனா இயேசு இவனுக்காகவும் மரித்தார், இவனுக்காகவும் மரித்தார், இவனுக்காகவும் மரித்தார். இயேசு என் மேல ரத்தம், என் மேல தெளிக்கப்பட்ட அதே ரத்தம் இவன் மேலேயும் தெளிக்கப்பட்டுக்குது, இவன் மேலேயும் தெளிக்கப்பட்டுக்குது, இவர் மேலேயும் தெளிக்கப்பட்டுக்குது அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எதிர்க்க இருக்கிறவனும் மதிக்க ஆரம்பிப்போம். ஏன்? அவனும் அதே ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறான், அவனும் அதே ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறான். எனவே அவனுக்குரிய கனத்தை நாம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அவனுக்குள்ளேயும் கர்த்தர் வாழுகிறார்.